ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீராஸ் லேர்னிங் ஹப். ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். சண்டே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். ஸோ கேட் ப்ரிப்பரேஷன் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் சம். If A can do piece of work in 8 days and B can complete the same work in 5 days, in how many days will both of them together to complete it அப்படின்னு கேட்குறாங்க. A வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 8 நாள்லையும் B வந்து அதே ஒர்க்கை 5 நாள்லையும் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏ அப்படின்றத 8 நாள், பி 5 நாள் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏஸோட 1 டே ஒர்க் என்ன அப்படின்றனால இங்கே நம்ம 1/8 எடுத்திருக்கோம். அதே மாதிரி பியோட 1 டே ஒர்க் அப்படின்றனால 1/5 எடுத்திருக்கோம். ஸோ டூகெதர் கேட்குறனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க், இது வந்து ஐ கிடையாது 1. ஸோ 1 டேஸ் ஒர்க் வந்து எப்படி நம்ம 2 ப்ளஸ் பண்ண போகிறோம். எப்படி இங்கே வந்து 13/40 வந்துச்சு அப்படின்னா, ஸோ 1/8 ப்ளஸ் 1/5. ஸோ கீழே வந்து காமன் டினாமினேட்டர் கொண்டு வர்றதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மல்டிபிள் பண்ண போகிறேன் 5ஆல். இந்த சைடு வந்து 8ஆல். இதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்சிஎம்லாம் எடுத்து பண்ணணும். ஸோ தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எலாபரேட்டாக சொல்லித்தரேன். ஸோ கீழே வந்து 5 8s are 40, 5 8s are 40. ஸோ மேலே 5 + 8 வந்து 13. ஸோ 13/40 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து என்னது, நம்ம 1 டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு தான் 13/40. நமக்கு 1 டேலாம் அவங்க கேட்கல, எப்போ கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 40/13 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 × 1/13 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம். A and B together can complete a piece of work in 15 days. சேம் அதே மாடல் தான். And B alone in 20 days. How many days can A alone to complete the work? ஏயும் பியும் டூகெதராக ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 15 நாளில் பண்ணி முடிக்கிறாங்க. அதை பி மட்டும் 20 நாளில் முடிச்சிருது. அப்போ ஏ எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 15 நாள். ஸோ 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறது. பி வந்து 20 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் அப்படின்றனால 1/15 அப்படின்னு சொல்கிறோம். பியோட 1 டே ஒர்க்குன்றனால இங்கே நம்ம 1/20 சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி அதாவது டூகெதராகவும் பியோடதுலேருந்தும் ஏ எவ்வளோ அப்படின்னு கேட்குறனால நம்ம மைனஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம ஆப்வியஸாக நான் மேலே சொன்ன மாதிரி 1/15 மைனஸ் 1/20. ஸோ அதே மாதிரி கீழே காமன் டினாமினேட்டரை கொண்டு வர்றதுக்கு என்ன டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/60 கிடைக்கும். இது வந்து 1 டேஸோட ஒர்க் தான். ஸோ அதனால் நம்ம எப்படி பண்ணிக்கிறோம், ரெசிப்ரோக்கல் ஆக்கிக்கிறோம். ஸோ 60/1 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி எந்த காமன் டினாமினேட்டர் எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னா ஆப்வியஸாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸில் கூட ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட், ஏ இஸ் ட்வைஸ் as good workman as B and together they finish a piece of work in 18 days. In how many days A alone to finish the work? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ இஸ் ட்வைஸ் as good as B அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னா என்னென்னா, ஏ does 2 parts of work when B does 1 part அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரேஷியோஸில் எடுத்துக்கலாம். அதாவது ஏஸ் 1 டே ஒர்க் இஸ் டு பிஸ் 1 டே ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2:1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து 18 டேஸ் இல்லையா. ஸோ தே கம்பைன்டு 1 டே ஒர்க், அதனால நம்ம 1/18 எடுத்துக்கிறோம். ஸோ மேலே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம நீங்கள் வந்து இங்கே 2:1 போட்டிருக்கீங்க, ஆனால் இங்கே கீழே வந்து 2/3 வந்து போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 1 டே ஒர்க் இந்த ரேஷியோ 2:1. நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஏ இஸ் ட்வைஸ் இஸ் அ குட் பியில். ஸோ அதில் இருக்கக்கூடிய எப்படி நான் சொல்கிறது, லெட்ஸ் டிவைட் திஸ் 1 டே ஒர்க் இந்த ரேஷியோ 2:1. ஸோ வி ஹாவ் 3, 2 + 1 3. ஸோ ஏ ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2/3 ஆஃப் டோட்டல் ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏஸ் 1 டே ஒர்க் வந்து 2/3
இன்ட்டு 1/18 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1/27. இதுவும் அதே மாதிரி காமனாக எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு காமன் டேபிளை டினாமினேட்டரை கொண்டு வந்து சால்வ் பண்ணுவோம். இது வந்து ஏஸோட 1 டே ஒர்க் தான். ஸோ ஏவோடது வந்து 27 days.